இப்போ வரைக்கும் நம்ம டிவைன் ஃபெமினைன்ஸோட அந்த ஸ்டேஜஸ் பார்த்தோம். அதே மாதிரி இனிமேற்கொண்டு டிவைன் மேஸ்குலைனோட ஸ்டேஜஸ் பார்ப்போம். ஆனால் டிவைன் மேஸ்குலைன் வந்து எல்லாரும் நினைக்கிற மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் டிவைன் மேஸ்குலைனை மீட் பண்ணலை, அதனால டிவைன் மேஸ்குலைன் என்ன அண்டர்கோ பண்ணுறாங்கன்னே உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க சொகவாசியெல்லாம் ஒன்றும் வாழ்ந்துட்டு இல்லை, அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. எந்த அளவுக்கு டிவைன் ஃபெமினைன் வந்து டிவைன் ஃபெமினைன் ஆகிறதுக்கு என்னெல்லாம் ஸ்டேஜஸ் க்ராஸ் பண்ணி வந்திருக்கோமோ, என்னெல்லாம் லைஃப் லெசன்ஸ் கற்றுட்ருக்கோமோ, என்னெல்லாம் இன்னர் ஒர்க் பண்ணணுமோ, அது நம்ம எமோஷன்ஸ்லேருந்தே உள்முகமாக பண்ணுறோம். ஆனால் டிவைன் ஃபெமினைன், அதாவது எர்த்லி ஃபெமினைன் வந்து இன்னர் ஒர்க் பண்ண 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 உள்முகமாக எமோஷன்ஸ், அதாவது கம்ப்ளீட்டாக வெளியே ஃபிசிக்கல் மேஸ்குலைன் அது யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ யாராக இருந்தாலும் சரி, அது உங்கள் ட்ரூ ட்வின் ஃப்ளேமாக இருந்தாலும் சரி, ஃபால்ஸ் ட்வின் ஃப்ளேமாக இருந்தாலும் சரி, ட்ராமா பாண்ட் இல்லை கார்மிக் பர்சனாக இருந்தாலும் சரி, அந்த ஃபிசிக்கல் பர்சன் கிட்டேருந்து டிட்டாச் ஆகி உங்கள் டிவைன் மேஸ்குலைனுக்கு சரண்டர் ஆகி உங்கள் டிவைன் மேஸ்குலைனுக்கு நீங்கள் இன்னர் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் டிவைன் மேஸ்குலைனை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க, அவ்வளோ தீவிரத்தன்மையோடு இன்னர் ஒர்க் பண்ணுறீங்கிற பட்சத்தில் இது எல்லாமே உங்களோட எர்த்லி மேஸ்குலைனுக்கு கண்டிப்பான முறையில் போய் சேரும். ஓகேயா? உங்கள் எர்த்லி மேஸ்குலைன் கண்டிப்பான முறையில் டிவைன் மேஸ்குலைன் அனுப்பிச்சி வைப்பாங்க எர்த்லி மேஸ்குலைனுக்கு. ஓகேயா? அப்போ என்ன ஆகும்னா டிவைன் மேஸ்குலைனோட இந்த எர்த்லி ஃபெமினைனோட சின்சியாரிட்டி, டெடிகேஷன் அண்ட் டிவோஷன் டுவர்ட்ஸ் அவளோட கமிட்மெண்ட் ஃபார் தட் இன்னர் ஒர்க்கு அண்ட் கமிட்மெண்ட் ஃபார் தட் லவ், அன்கண்டிஷ்னல் லவ் அண்ட் சரண்டர் டுவர்ட்ஸ் டிவைன் மேஸ்குலின், இதெல்லாம் மெச்சி அப்ரிஷியேட் பண்ணி இந்த பிரபஞ்சமே எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணும். ஓகேயா? எல்லாத்தையுமே ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த டிவைன் மேஸ்குலைனோட எனர்ஜி இந்த பூமி எவன் எர்த்லி மேஸ்குலைனோ அவனோட வாழ்க்கையில் இருக்க சூழ்நிலைகளையே மாற்றி அமைக்கும். உண்மையான பர்சன் யார், பொய்யான பர்சன் யாருன்னு காமிச்சு கொடுக்கும். அப்போது நிறைய அடி விழுகும் புற சூழலில், வாழ்க்கையில், பிஸ்னஸில் அடி விழுகும், பர்சனல் லைஃப்பில் அடி விழுகும், ரிலேஷன்ஷிப்ஸில் அடி விழுகும் மேஸ்குலைனுக்கு. ஓகேயா? எர்த்லி மேஸ்குலைனுக்கு. அப்போ அந்த புற சூழல்லேருந்து அந்த சூழலை ஹேண்டில் பண்ண கற்றுக்குவான், அதை கொடுத்த மனிதர்களை ஹேண்டில் பண்ண கற்றுக்குவான். ஸோ அப்போ அவனோட எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண கற்றுக்குவான். இவங்கெல்லாம் உண்மையான பர்சன், இவங்கெல்லாம் பொய்யான பர்சன். நம்மளோட அந்த பொண்ணு மட்டும்தான் நம்மக்கிட்ட இவ்வளோ இன்னசென்ட்டாக உண்மையாக இருந்திருக்கு, நம்மக்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம நம்ம அன்பை மட்டுமே எதிர்பார்த்து நம்மக்கிட்ட பழகியிருக்கு, இதுதான் அன்கண்டிஷ்னல் லவ். இதெல்லாம் கண்டிப்பாக மேஸ்குலைன் உணர தான் செய்வான். ஸோ அப்போது எர்த்லி மேஸ்குலைன்லேருந்து டிவைன் மேஸ்குலைனாக கன்வெர்ட் ஆகிற கன்வர்ஷன் அவனுக்குமே இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் கண்டிப்பாக நடக்கும். அவனுக்கு ட்வின் ஃப்ளேம் கான்செப்டே தெரியல, இல்லை இதுதான் ட்வின் ஃப்ளேம் இதனால தான் நமக்கு நடக்குதுங்கிற பின்புலம் தெரியல அப்படின்னாலும், எப்போ ஃபெமினைன் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த மாற்றம் பூரா மேஸ்குலைனுக்குள்ளேயும் நடக்கும். அந்த மாற்றத்தை பூரா இனி 1 by 1 பார்ப்போம்.